வணக்கம். உங்கள் வெங்கீஸ் டீ கடை அலசல். டீலிமிட்டேஷன் பில் இல்லை தொகுதி மறுவரையறை சட்டம், இதனால தமிழகத்திற்கு லாபமா நஷ்டமா, ஏதேனும் பாதிப்புகள் இருக்கா? முதல்ல தொகுதி மறுவரையறை சட்டம்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்திய பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 543 எம்பி சீட்ஸ், பார்லிமெண்ட்ரி சீட்ஸ் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 39 பார்லிமெண்ட்ரி சீட்ஸ், எம்பி சீட்ஸ் இருக்கு. இது 1971 சென்சஸ் மக்கள் கணக்கெடுப்பின்படி வரையறுக்கப்பட்டது. இப்போ 543 எம்பி சீட்ஸ் இருக்கு. இது இந்த தொகுதி மறுவரை சட்டம் வந்ததுக்கு அப்புறம் 816 சீட்டா மாறிடும். பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை மொத்தம் 816 மாறிடும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 39 இருக்கிறது 59 எம்பி சீட்டா மாறிடும். சதவீத கணக்கு பார்த்தீங்கன்னா 7.18% நம்ம பங்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாராளுமன்ற தொகுதிகளில் அது 7.23%, கொஞ்சம் அதிகமாகுது. அதனால இந்த தொகுதி மறுவரை சட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு ஒன்றும் பாதிப்பே இல்லை. மற்ற தென்னக மாநிலங்களை எடுத்தாலும் இதே நிலைமை தான். எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 50 சீட்ஸ் அதிகமாகுது. அவங்களுக்கு ஏற்கனவே ஓவரால் பாராளுமன்ற தொகுதிகளில் இருக்கிற அந்த சதவீத கணக்கு மாறல, பெருசா மாறல. அதனால இந்த சட்டத்தின் மூலமாக இந்த தொகுதி மறுவரையறை செய்யப்படுவதன் மூலமாக தமிழகத்திற்கோ இல்லை தென்னிந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கோ ஒன்றும் பாதிப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மசோதா சட்டமாகணும்னா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே 3/2 பங்கு எம்பிஸ் ஆஜராகி வாக்களிக்கணும். எவ்வளோ பேர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்ன்ற மாதிரி சொல்லுவோம். எவ்வளோ பேர் ஆஜராகியிருக்காங்களோ அதில் 3/2 பங்கு எம்பிஸ் ஆதரவு தெரிவித்தாதான் இது சட்டமாக இயற்றப்படும். ஏப்ரல் மாதம் நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. வாக்கெடுப்பும் நடந்தது. 543 பேர் ஆஜராகி 362 எம்பிஸ் இதுக்கு ஓட் பண்ணியிருந்தா அங்கே இது ஜெயிச்சுட்டு ராஜ்யசபாவுக்கு போயிருந்திருக்கும். ஆனால் 528 எம்பிஸ் ஆஜராயிருந்தாங்க. அதில் 298 பேர் தான் இதுக்கு ஆதரவாக வாக்கு அளிச்சிருந்தாங்க. 230 பேர் எதிராக வாக்களிச்சிருந்தாங்க. அதனால இது தோல்வி அடைஞ்சிருச்சு. பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் ஒரு மசோதா தோல்வி அடைகிறது கடந்த 12 வருடங்கள் இதுதான் முதல் முறை. பட் அதுக்கப்புறம் பிஜேபி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் அதுலேருந்து ஒரு 20 எம்பிஸ் விலகி இப்போ பாஜகவிற்கு, மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த சட்ட மசோதா மறுபடியும் அறிமுகப்படுத்தப்பட்டால் அவங்க ஆதரவாக தான் வாக்களிப்பாங்க. ஸோ 298 318 ஆகிடும். அதே மாதிரி சிவசேனா, உத்தவ் தாக்கரே, மகாராஷ்டிராவை சேர்ந்த சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன்லேருந்து ஒரு 6 எம்பிஸ் இப்போ மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த 6 பேரும் இதுக்கு ஆதரவாக தான், இந்த சட்டத்துக்கு ஆதரவாக தான் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 318 + 6 324 ஆயிடுது. 543ல் 3/2 பங்குனா 362 சீட்டு வேணும். 362 எம்பி இதுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும். போன முறை திமுக இதுக்கு எதிராக தான் வாக்களிச்சிருந்தாங்க. இந்த டைம் ஒருவேளை இதுக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நடவடிக்கை இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியோ இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தமிழகத்திற்கு ஒரு பாதிப்பும் இல்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மை. 39 சீட்லேருந்து 59 சீட் ஆறும், 59 சீட்டாக மாறும். அதனால தமிழகத்திற்கோ தமிழக மக்களுக்கோ எந்த வகையிலும் இந்த சட்டத்தின் மூலமாக பாதிப்பு இல்லை அப்படின்றது தான் நம்முடைய கருத்து. இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வருகை புரிந்திருந்தார். அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் தொகுதி மறுவரையறை சட்டத்துக்கு யார் ஆதரவு தெரிவித்தாலும் அவங்க தமிழின துரோகிகள், எட்டப்பருக்கு இணையான தமிழின துரோகிகள்ன்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அஃப்கோர்ஸ் நம்ம எதிர்கட்சிகள் இல்லை கட்சிகள் சொல்கிறது, கட்சி தலைவர்கள் சொல்கிறத பெருசாக எடுத்துக்க முடியாது. இதே ராகுல் காந்தி உத்தரப்பிரதேஷ்லேயோ பீகார்லேயோ போனார்னா அங்கே வேறு மாதிரி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் எட்டப்பர்களுக்கு சமமானவர்கள்னு சொன்னது ப்ராபப்ளி திமுகவை குறி வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தவைக்கா ஆட்சியில் காங்கிரஸ் இணைந்ததுக்கப்புறம் 2 கட்சிகளுமே ஒரு முதல் போக்கில் தான் இருக்குது. திமுகவும் இந்த டீலிமிட்டேஷன் பீரியட் கடுமையாக எதிர்த்தாங்க ஆட்சியில் இருக்கும்போது. இப்போது சமீப காலமாக அவங்க பேச்சுக்களை பார்க்கும்போது ஒருவேளை ஆதரித்தாலும் ஆதரிப்பாங்களோ, இந்த டீலிமிட்டேஷன் பில் ஒருவேளை இந்த கூட்டத்தொடர்லையோ, மழைக்கால கூட்டத்தொடர், பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்லையோ இல்லை அதுக்கப்புறம் வரப்போகிற கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்டால் அதை அதுக்கு சாதகமாக
வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் சமிஞ்சைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் ராகுல் காந்தி இப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக பார்க்கும்போது டீலிமிட்டேஷன் பில்னால தமிழகத்திற்கு எந்த வகையான பாதிப்புகளும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ ஜென்ரலாக நம்ம அந்த கட்சிகள் எடுக்கிற நிலைப்பாட்டை மனசில் வச்சுக்க முடியாது. மக்களுக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை, தமிழக மக்களுக்கோ தமிழ் மாநிலத்துக்கோ இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீண்டும் வேற சில சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.